வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் மில்க் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண வேணாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 400 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் ஃபுல்லாக சேர்த்த அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு சுமாராக 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பாதாம் பிஸ்தா கட் பண்ணதை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். டேஸ்டி மில்க் பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.